இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்ற அருளையும் எங்களோடு வாழ்கின்ற மக்களை அன்பு செய்கிற ஆற்றலையும் நீர் கொடுத்து எங்களை உலகத்தில் மனிதர்களாக உருவாக்கி வாழ தேவையான வரங்களை நாள்தோறும் கொடுக்கின்ற உமது கிருபைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுள் எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு கூறுகின்றார், உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைக்க, இதோ உலர்ந்த எலும்புகளுக்கு மூச்சை கொடுத்து அவர்களுக்கு இறைவாக்கு உரைக்க கூறிய இறைவன் இதேபோல கல்லறையில் உள்ள அனைத்து மக்களையும் எழுப்பி ஆண்டவர் ஒன்று சேர்த்துவார் என்றும் இஸ்ரவேல் மக்களை இறைவன் ஒன்று சேர்த்து வழிநடத்துவார் என்று கூறுகின்றார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்துவிடம் எது முதன்மையான கட்டளை என்று கேட்டபோது, திருச்சட்டத்திலே முதன்மையான கட்டளைகள் 2 என்று இயேசு வெளிப்படுத்துகின்றார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான கட்டளை என்று கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது இந்த 2 கட்டளைகளையும் சிறப்பாக அவர் வாழ்நாள் முழுவதும் செய்தார். நாமும் இந்த 2 கட்டளைகளை உணர்ந்து கடவுளை அன்பு செய்கிற மக்களாக வாழ்வோம். நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான உதவியையும் அன்பையும் கொடுத்து வாழ்வோம். அப்போது நம்மோடு வாழ்கின்ற மக்கள் நம்மிலே இறைவனை காண முடியும். ஆண்டவர் இதை பார்க்கின்றார். நாம் இவ்வாறு வாழும் பொழுது நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி நமக்காக, நம்மோடு இருப்பவர்களுக்காக, உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.